நாகர்கோவில் போத்தீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர் இணைந்து வழங்குவோர் கோல்டு மெடல் அக்மார் ஜிஞ்சிலி ஆயில், பசுமார் நல்லெண்ணெய், பேபி மசாலா, விங்கீஸ் மற்றும் ஸ்ரீ கணேஷ் ராம்சின் 777 பிராண்ட். இது நாகர்கோவில் போத்தீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ். இந்த போட்டியின் இரண்டாவது கட்டத்தின் இரண்டாவது நாள். முதலாவதாக இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் எங்களுக்கு முதலாளியாக மட்டுமல்லாது ஒரு குருவாக விளங்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய எம்டி ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், இந்த போட்டி நடப்பதற்கு காரணமாக இருக்கும் மற்றொரு எம்டி ஐயா முருகேஷ் ஐயா அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன திருக்குறள் சொல்லிடுறோம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு, பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா பயப்படணும். அதுதான் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா இருக்கும். ஸோ எப்பவுமே பயம் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பா பயப்படணும் அப்படிங்கிறத சொல்றது அந்த குறள். அந்த திருக்குறளோடு நம்ம ஆரம்பிப்போம் என்று. எப்பவுமே ரீட்டைல் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக நாங்கள் ரீட்டைலில் தான் இருக்கோம். நம்ம இதில் ரீட்டைல்னா இப்போ நீங்கள் நம்ம கடைக்கு வரீங்களா, இது ரீட்டைல் ஸ்டோர். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிம்பாங்க. அதாவது கஸ்டமர் எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் அவங்க கோவப்பட்டாலுமே நம்ம கோவப்படக்கூடாது. எப்பவுமே நம்மளோட சர்வீஸ் பெஸ்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி இங்கே பேசுகிறப்ப ஒரு மீட்டிங் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போத்தீஸ் அப்படிங்கிறது ஒரு கோவில் மாதிரி தான் நம்ம பார்ப்போம். இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்ம தெய்வங்களாக தான் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஒரு மீட்டிங்லாம் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் இருக்கணும். இங்கே வராங்க அப்படின்னா சர்வீஸ் ஒரு பெஸ்ட் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த ரீட்டைலில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு துணி துவச்சிட்டு அவங்க குழந்தைகளுக்கு சமைச்சு போட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வர்ற சிரிப்பு மாறாமல் தன்னுடைய அந்த சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உழைப்பை கொண்டு இருக்கும் அனைத்து ரீட்டைல் எம்ப்ளாயிஸ்க்கும், குறிப்பாக இன்று என்னோட கடையில், எங்கள் கடையில் நம்ம போத்தீஸில் வேலை செய்யக்கூடிய நம்ம ரீட்டைல் எம்ப்ளாயிஸ் அனைவருக்கும் இந்த ப்ரோக்ராம் நம்ம சமர்ப்பிக்கிறோம். ஸோ அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஆங்காங்கே இருக்கும் நம்மளுடைய எம்ப்ளாயிஸ், மேனேஜர்ஸ் அனைவருக்கும் இந்த ரீட்டைல் எம்ப்ளாயி டே சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, போட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல் கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு the first contestant is number 1 H16 Abhinaya from Dathi School, நாகர்கோவில் நெய்தல் டீம், முருகன் டீம்ல இருந்து வராங்க. ஆசைய காத்துல தூது விட்டு வாங்க வாங்க ஜானி படத்துல இருந்து பாட வராங்க. வாங்க. பாட்டு ஒண்ணு குயில் கேக்குது பாட்டு நின்னு ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூவுல வாடப்பட்டு
கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது, ஆனால் அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அழகாக பாடினீங்க. அது மாதிரி அந்த ஓப்பன் ஹம்மிங் வந்து நீங்கள் அழகாக பாடினீங்க. அது அவ்வளோ தூரம் வர்றது பெரிய விஷயம். நல்ல அந்த வைப்ரேட்டிங் கொடுத்து பாடுறது, அது அந்த அந்த இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே நிறைய இடத்துல வைப்ரேட்டிங் தான். அந்த வைப்ரேட்டிங் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அது நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆமாம், ஓரளவு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் பாட்டு பாடணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ராக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, ஒரு ஸ்வீட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது, டக்குன்னு இருந்தது. அந்த இடத்துலையும் உங்கள் வாய்ஸை புகுத்தி அப்படி கொஞ்சம் இல்லையா கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ சார். சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்கும் நமது பசுமார்க் நல்லெண்ணெய், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா, SGR 777 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் விங்கிஸ் ஸ்விஸ் ரோல் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சமயத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நமது போத்தீஸ் மீண்டும் 8 தளங்களுடன் கடந்த 3 மாதமாக இயங்கி வருகிறது. உங்கள் சூப்பர் ஸ்டோர், இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடித்தளம் 1 இருக்கிறது. டிசம்பர் 1 31ஆம் தேதி வரை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. ஸ்லோகன் கண்டஸ்ட்டில் ஜெயிக்கிற ஒரு 12 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரிட்ஜு, 3 வாஷிங் மிஷின், 3 டிவி, 3 மிக்சர் கிரைண்டர் வந்து பரிசாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பொறுத்தவரை இப்போ கொஞ்சம் காய்கறி விலை எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. இருந்தாலுமே மற்ற இடங்களை விட நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம எங்கெங்கேயோ வந்து தரமான காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து சரியான விலையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போய் பாருங்கள். அடுத்த கண்டஸ்டன் நம்ம கூப்பிட்ருவோம். நம்பர் 2 G5 ஆஷா தேவி, VKP ஹையர் செகண்டரி ஸ்கூல், கொளச்சல், சிவா டீம்லேருந்து வராங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு என் வானிலே ஒரே வெண்ணிலா. வாருங்கள். No. Just listen. நீங்கள் மேபி அந்த கரோக்கே ரெக்கார்ட் பண்ணனால தான் அந்த குவாலிட்டி இல்லை. അതിൻ്റെ സപ്പോർട്ടും കൂടെ ഉണ്ടെങ്കിൽ அவங்க பாட்டு இன்னும் கலர்ஃபுல்லாகிடும். அதை தான் நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டது. பாட்டு சிங்கிங் வைஸ் நீங்கள் நல்லா பாடினீங்க, അതിൻ്റെ பிச்சிங் கிடைக்காதனால நீங்கள் சம்டைம்ஸு
நீரோட எல்லாம் போகும்போது കുറച്ച് லைட்டாக ஷார்ப்பாக டெண்டன்சி இருந்து அதர்வைஸ் அந்த டீட்டெயில்டான சங்கதி எல்லாம் நல்லா பாடியிருக்கீங்க. நீங்கள் நினச்ச அந்த ஆர்கெஸ்ட்ரா நல்லா இருந்தால் இன்னும் பாடுவீங்க, எனக்கு தெரியும். நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் நீங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டியர். பார்ப்போம். தேங்க்யூ. ஆஷா, ஹாய் மேம். நைஸ் சிங்கிங். தேங்க்யூ. அந்த எண்டிங் நோட்ஸ், அதாவது ஒரு லைனு லாஸ்ட்டில் அந்த எண்டிங் நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாகுது மேம் சொன்னது மாதிரி. கரோக்கேயோட அந்த ரெக்கார்டிங் தான் ப்ராப்ளம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம கூப்பிடுறோம். நம்பர் 3 G16 ஆஷிகா, விகேபி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொளச்சல்லேருந்து வராங்க. கடவுள் உள்ளமே அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துலேருந்து படம் வராங்க. வாழ்த்துக்கள். இந்த ட்ராக் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அதனால தான் கொஞ்சம் இடங்கள்ல அப்படியே நீங்களும் ட்ராக் மாதிரி போகிறீங்க. மேம் ட்ராக் கிடைக்கல மேம். கிடைக்கலையாம்மா? அதான் ரெக்கார்ட் எடுத்தது. ஆஹா, சரி. நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்ல டேலண்ட் இருக்குது. அப்புறம் மேம் சொல்லுவாங்க. ஆஷிகா, நல்ல வாய்ஸ், அழகான ஸ்வீட்டாக பாடினீங்க. ரொம்ப நல்ல பாட்டு. அதான் அந்த ட்ராக்குனால மேம் சொன்னது மாதிரி தாளம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. இன் பிட்வீன் அந்த பல்லவி ஸ்டார்டிங் கொஞ்சம் போகும்போதே தாளம் மிஸ் ஆகுது. அப்புறம் பிச் அவுட் இடையில அந்த நோட்ஸ் பாடும்போது நல்ல பாட்டு. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அழகாக பாடலாம். ஓகே, ட்ராக் எடுக்கும்போது சார் சொன்னது மாதிரி ஆப்பெல்லாம் இப்போ நிறைய இருக்குல்ல, பாருங்கள். சரியா, கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இப்போ இந்த போட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 30 பேர் பாடியிருக்காங்க. இதில் இன்றைக்கி வந்திருக்க ஏற்கனவே போன ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகாத கண்டஸ்டண்ட்டுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டும் ஷீல்டும் வச்சுருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் அந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து கொடுப்பாங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறனால உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது போச்சு அப்படின்னா
வைல்டு கார்டு ரவுண்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி அதில் நல்ல பாடுற குழந்தைகள் ஒரு வேளை வாய்ப்பு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஜட்ஜஸ் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்கிட்ட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்கிட்ட இன்றைக்கி இந்த ட்ராக்னால தெரியல, என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுறப்ப நல்லாயிருக்கும். ட்ராக் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாருமே இங்கே யாருமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆள் கிடையாது. நம்மளும் இந்த ப்ரோக்ராம் வந்து இதான் முதல் தடவை நடத்துகிறோம். இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில். இப்போ அடுத்த வருஷம் நடத்துகிறப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ அதனால் ஒரு நல்ல குழந்தைகளோட வாய்ப்பு எதுவுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ வைல்ட் கார்டு ரவுண்டில் ரொம்ப டேலண்டடாக பாடினவங்க இந்த 3 ரவுண்டில் ஏதாவது மிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஃபைனலில் வந்து ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் பாடுவாங்க. அது ஜட்ஜஸ் எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க. ஸோ எங்களுடைய மதிப்புக்குரிய எம்டி ஐயா முருகேஷ் ஐயா அவர்கள் இன்னைக்கு வருவாங்க. வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாப் 3ல் செலக்ட் ஆகிற அந்த முதல் நபருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போத்திஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் அப்படிங்கிற பட்டமும் 25,000 ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும். 2வது பரிசாக 15,000 ரூபாயும், 3வதாக 10,000 ரூபாயும், 4, 5 வருவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் பரிசும் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்பர் 4 G43 ராஷ்மி ஃப்ரம் SM ஸ்கூல் மயிலாடி. தென்றல் வந்து தீண்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வாழ்த்துக்கள். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளதை நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல. ரேஷ்மி என்னாச்சு? ஓப்பனிங்கில் கரெக்டாக சாங்குக்குள்ளே மிங்கிள் ஆகலை பல்லவி. நல்ல த்ரோ, இவ்வளோ த்ரோ கொடுக்கக்கூடாதுண்ணே. ஆக்சுவலி இந்த வோக்கல் இவ்வளோ த்ரோ கொடுத்து பாடக்கூடாது. அது என்னென்னா அந்த ட்ராக் லெவல் வந்து உங்களுக்கு வருது இல்லையா, அப்போ அந்த பல்லவி நீங்கள் த்ரோ கொடுக்கும்போது சுதி மாறி போயிடும். அந்த கொஞ்சம் அதையே நீங்கள் பேஸ் பண்ணி போயிடுவீங்க கண்டினியூஸாக. எப்படின்னா அதை விட நீங்கள் ஒரு கொஞ்சம் மைன்யூட்டாக கொஞ்சம் கூட பாடினீங்கன்னா உங்கள் வோக்கல் தான் உங்களுக்கு கேட்கும், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி போயிடுவீங்க. ஆனால் கரெக்டாக சரணத்தில் வந்து அப்படி பர்ஃபெக்டாக சேர்ந்துருச்சு. புரியுதா? அதுக்கப்புறமா சில கட்டிங் இருக்குல்ல, அந்த கட்டிங் கொஞ்சம் பாடணும். நீங்கள் தென்றல் வந்து தீண்டும் அப்படி போகிறது இல்லாமல்
தனனா தன்னானனா அந்த ஃபீல் கொஞ்சம் கட்டிங் ஸ்டெகாட்டோ சொல்லுவாங்க, ஸ்டெகாட்டோவில் ரன்னிங்கிறதுக்கும் கட்டிங் பண்ணி பாடுறதுக்கும் இருக்குது. அந்த அந்த லைனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி பாடணும். சரியா? கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, பண்ணணும். அந்த ஓப்பன் வந்து கொஞ்சம் வெளியே தான் இருந்தது, கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் கூட பார்க்கணும். அது பார்க்கணுன்னு சொல்கிறத வரைக்கும் அது எதனாலன்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட் எடுத்த த்ரோனால இருக்கலாம். சரியா? பார்த்துக்கோங்க. ரொம்ப சமத்தாக பாடினீங்க. ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்தது. உங்களோட ட்ராக் எல்லாம் நல்ல பிச்சிங் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து. அந்த தொடக்கம் பாடுங்க. தென்றல் வந்து, ஆமாம், திஞ்சல் வந்து தீண்டும் போது என்ன மக்களே என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், நீங்கள் அந்த ஆர்கெஸ்ட்ரா வரும்போது அந்த ரிச்னஸ்னால இதை விட பெட்டராகிட்டு வேறு பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அடிப்பட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, இதை விட ரொம்ப ஆக்குரேட்டாக பாடினாங்க. உங்களோட ஆர்கெஸ்ட்ராயோட சப்போர்ட்னால அது ஃபில் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல். இப்போ எம்டியாக நீங்கள் பாடும்போது அந்த பிச்சிங் வந்து தெரியுது, அவுட் ஆகிற விஷயம் தெரியுது. அந்த தென்றல் வந்து எடுக்கிறீங்களா, வந்து அதே பறையும்பொழுதே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீ லைட்டாக பாடுங்க, அந்த ஓப்பனிங் நான் சொல்கிறேன். திஞ்சல் வந்து தீண்டும் திண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அது வந்து கரெக்டாக நிற்கணும், அப்படி இருக்க. அடுத்த லைன் பாடுங்க. திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினப்புல. புரியுதா? இது வந்து நீங்கள் எடுக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் அது சேராதது மாதிரி. அந்த இந்த டைமென்ஷன் இப்படி இருக்கணும், கீழே மேலேயும் அது பாடணும். சரியா? வாழ்த்துக்கள், சூப்பர், தேங்க்யூ. செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு வேளை ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சுன்னா அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். பட் அடுத்த ரவுண்டில் இருந்து வாய்ப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை பேருக்கு வயல்காலில் கொடுக்க முடியும்? வயல்காலில் ரொம்ப ரொம்ப டேலண்டானவங்க தான். பட் பார்ப்போம். பட் அந்த ட்ராக் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க சீரியஸ்னஸ் வச்சு தான் வரும். ஒருவேளை அந்த ட்ராக் சரியில்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் யார்ட்டாவது ஹெல்ப் கேட்டுருந்துருக்கலாம். பட் பார்ப்போம் அடுத்து எப்படி போதும் பார்ப்போங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து இன்ஃபன்ட் பெர்லின் நம்பர் 5 காமன் ஸ்கூல்லேருந்து வராங்க. கண்ணே கலைமானே, ஆல் தி பெஸ்ட். கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை நான்
கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. கொஞ்சம் பியூராக வாய்ஸ் வோக்கல் கேட்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த கண்ணேனா கண்ணை எங்கே கேட்கணும். அந்தி பகல் அந்த புரியுதா, ஓமை என்றா அப்படி கேட்குது லைட்டாக. இந்த நாசில் கேட்காம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பாடிட்டு இருக்கும்போது மூக்கை லைட்டாக பிடிச்சிக்கோங்க. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எங்கே பண்ணுங்கன்னு சொல்ல புரியுதா. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வீட்டில் பாடும்போது இதை பிடிச்சிட்டு பாடினீங்கன்னா எல்லாமே மூக்கில் டச் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூட இது பண்ணதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் ஃபீல் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணியிருக்கீங்க, நல்லா பாடியிருக்கீங்க. நாசில் கேட்குது, இன்னும் கொஞ்சம் கெயின் வேணும். அந்த ஏசுதாஸோட அந்த வாய்ஸோட பவர் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா, அதுவும். அதுக்கப்புறமா அந்த இப்படி ரொம்ப நீங்களே பாட்டில் ஓவர் சோகம் கொடுக்க வேண்டாம். அதில் ஏற்கனவே நல்ல சோகத்தோடு தான் நல்ல வோக்கல் நல்லா கொடுத்துட்டீங்க. ஓவர் ஃபீல் இல்லையா நான் சொல்கிறது. கொஞ்சம் நீங்களே நல்ல ஓவர் ஃபீல் கொடுக்கணும். கொஞ்சம் அதில் இருந்த இதே பாடின போது நல்லா இருந்து. வாழ்த்துக்கள், சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ. இன்ஃபன் பெர்லின் ரொம்ப அழகான ஒரு சாங். அது நல்ல ஃபீல் கொடுத்து பாடினீங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்கீங்க, பயந்து பாடுறது மாதிரி இருந்துச்சு. நல்ல பயம் தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல சாங். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பர், நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி, கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஜட்ஜி 2 பேரும் பாடினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? என்ன பாட்டு பாடுறீங்க நீங்கள் பாடி ஒரு கலக்கல் எல்லாத்தையும் கைதட்டி நீங்கள் தூக்கி கொடுங்க. அடுத்து நம்ம வசந்தி மேடம் ஒரு பாட்டு நெக்ஸ்ட் இதில். நம்மளுடைய போத்தீஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கரின் லேடி சூப்பர் ஸ்டார் பானு அவர்கள் இப்போ பாட்டு பாட வராங்க. வாங்க ப்ளீஸ்.
தேங்க்யூ. நம்ம சொன்ன உடனே பாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உடனே அதை ஏற்றுக்கிட்டு வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ், நாகர்கோவில் போத்தீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்குவது கோ ஸ்பான்சர்ஸ் பசுமார்க் நல்லெண்ணெய், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா, விங்கீஸ் ஸ்விஸ் ரோல் மற்றும் SGR 777 ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்காங்கே இந்த ப்ரோக்ராம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய எம்ப்ளாயீஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அபிநயாக்கு ஒரு அதிர்ச்சி தகவல். அவங்க ஸ்பாட் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். உண்மையான அதிர்ச்சி தகவல் தானே. உங்களுக்கு சாக்லேட் இருந்தால் கொடுங்க கொஞ்சம். G3 கோபிகா, ஹெப்ரான் ஸ்கூல், நாகர்கோவில், முருகன் டீம்லேருந்து வராங்க. அழகிய கண்ணே உதிரி பூக்கள் படத்துலேருந்து பாட வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் செயல்ல தானே. அழகிய கண்ணே உறவுகள் நீயே. அது அந்த பழைய பாட்டுக்குள்ள அந்த உச்சரிப்பு எல்லாமே சூப்பரா இருந்து. வாழ்த்துக்கள். கோபிகா ரொம்ப நல்ல ஸ்வீட் வாய்ஸ், ஒரு ஃபெதர் டச் வாய்ஸ். அதை நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் அடுத்த கண்டஸ்டன்ட் நம்பர் 7 ஐஸ்வர்யா ஃப்ரம் SRKB ஸ்கூல் புலசேகரம். சிவா டீம் வந்து வராங்க. அற்புதமான பாடல் கற்பூர பொம்மை ஒன்று.
ஐஸ்வர்யா. நல்லா சிங்கிங், நல்லா பாடினீங்க. தாளம் ஒன்று இடத்துல தாளம் மிஸ்ஸிங், அந்த ட்ராக் போகிற சரணம் ஸ்டார்டிங்கில். அப்புறம் அந்த ராஜாங்கமே ஆனந்தமே அந்த இடத்துல பிச் அவுட், அது தெரியுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஜினோஜ் மார்த்தாண்டத்திலிருந்து வராங்க. நானாக நானில்லை தாயே. இன்னைக்கு அம்மாவுக்காக பாடினீங்க, எப்படி பாடினீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி பாடினீங்க? தெரியலையா? ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த சரணம் ஸ்டார்ட் பண்றது டைமிங் கரெக்டா அவன் நோட் பண்ணி அதை மெயின்ல வச்சுக்கிட்டு இந்த வயசுல நீ லிரிக்ஸ் எல்லாம் காணாம படிச்சு நீங்க பாடிங்கன்னா அது பெரிய அதிசயம். நல்லா பாடுங்க, நல்ல வாய்ஸ், நல்லா ரீச் ஆகும். உண்மையிலே ஜூனியர் சிங்கர்ஸ்ல நீ தான்டா வெயிட். கரெக்டா அந்த பேனருக்கும் நிற்கக்கூடிய இடத்துக்கும் அவ்வளவு ஒன்ன மாதிரி ஒரு சின்ன சிங்கர்ஸை இங்க கொண்டு வந்து பாட வைக்கிறதுலயும் இவ்வளவு ஒரு டேலண்ட வெளியே கொண்டு வர உண்மையிலே ஹாப்பியா இருக்கு. நானாக நானிலைக்காக நல்வாழ்வு தந்தாயினியே பாசம் ஒரு அந்த பாட்டுல அவன் எந்த வார்த்தையுமே விடல. கீழ்வாரிலே ஒளி எல்லாமே அவனுக்கு அப்படி அசால்ட்டா பாடிட்டு போறான். அப்போ ஒரு சின்ன பையன் எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணிருப்பான், அவன் எப்படி ஆனா சில இடங்கள்ல சங்கதிகள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. அதுக்காக அவனை எப்படி குறை சொல்ல முடியும்? நல்லதான் பாடிருக்கான்னு சொல்ல முடியும். வருங்காலத்துல நல்லா நல்லா வருவேன். அவனை ஒன்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அன்னைக்கு அக்கான்னு சொன்னா இன்னைக்கு அம்மான்னு சொன்னா அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள். நல்லா பாடிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அம்மாவும் அப்பாவும் வந்துருக்காங்களா? நீங்க ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க. இவ்வளவு அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அவனை ட்ரெயின் பண்ணி இப்படி கொண்டு வந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
என்கிட்ட அசைவே இல்லை. நான் கூட அந்த ஹை பிச்சில் போகிறப்ப ஏதாவது விட்டுவானு பார்த்தேன். அற்புதம், நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நமது நாகர்கோவில் போத்தீஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்குவது பசுமார்க் நல்லெண்ணெய், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா, விங்கிஸ் பிஸ்கட் மற்றும் SGR 777 ப்ராடக்ட்ஸ். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சூப்பர் ஸ்டோர் வந்து அடித்தளம் 3 மீண்டும் துவக்கி உள்ள கடந்த 3 மாதங்களாக இயக்கி வருகிறது. அதில் வந்து தரமான காய்கறிகள் சரியான விலையில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள்லாம் இப்போ கிறிஸ்மஸுக்கு தரோம். ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள். அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து நம்பர் 9 G20 முருகேஸ்வரி, பாலகிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆர்வாய்மொழி. உச்சரிப்பு, அந்த ட்ராக்கு கூட போகிற விதம் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் பாடுற மாதிரியே இருந்தது. எப்படி ஒருத்தங்க நல்ல இன்வால்வ் பண்ணி எவ்வளோ த்ரோ கொடுக்கணும் அவ்வளோ த்ரோ கொடுத்து பாடுற மாதிரி இருந்தது. அந்த சங்கதிகள் வந்து கொஞ்சம் கூட நல்லா கேட்கணும். அது வந்து கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் ரொம்ப அழுத்துறீங்க, அதனால கொஞ்சம் லூஸ்னஸ் இல்லை. அதாவது கொஞ்சம் கூட ரொம்ப டைட்டாக பாடுறீங்க, கொஞ்சம் கூட மெலடியாக கொஞ்சம் இது பண்ணி பாடணும். இந்த பாட்டுக்கு மெயினாக நீங்கள் ரிதம்க்கு கனெக்ட் பண்ணி பாடலைன்னா உள்ளதான் லீடு செக்ஷன் எல்லாம் உள்ள அமுங்கி இருக்குது ட்ராக்ல. வெறும் தபலா செக்ஷன் மட்டும்தான் டக்குன்னு கேட்குது உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் அதுக்கு கூட ட்ரெயின் மாதிரி ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த தபலா செக்ஷன் கொஞ்சம் இறங்கி லீடு செக்ஷன் மேலே வந்துருதுன்னா இன்னும் உங்களோட வோக்கல் நல்ல பவராக இருந்திருக்கும். இன்னொன்று, நீங்கள் பாடும்போது எப்போவுமே அந்த இதுக்கு இவ்வளோ த்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பாடாதீங்க. கொஞ்சம் நல்லா த்ரோ கொடுக்குறீங்க, கொஞ்சம் மைல்டாக இன்னும் கொஞ்சம் சங்கதிகள் கேட்கணும் அப்படின்னு நினச்சி பாடலாம். நல்லா பாடுனீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இப்போதைக்கு அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம கூப்பிடுவோம். நம்பர் 10 அபிஷேக், கார்மல் ஸ்கூல்ல இருக்காரு. வாங்க.
இந்த பாட்டு பாடுறது ரொம்ப ரிஸ்க். ஸோ நீங்கள் பாடும்போது எனக்கு என்னோட ஹார்ட் பீட் கூடியாச்சு. ஓகே, பிகாஸ் ப்ரீத் கண்ட்ரோல், தென் கீழோட ரெஜிஸ்டர் 8 to டாபிக் போகிறது நீங்கள் நல்லா பாடினதையுமே நீங்கள் மனசாக பெற்றுக்கொள்ள நீங்கள் நல்லா பாடினீங்க. ஓகே, மைனூட்டாக நம்மளே இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் பிள்ளைங்களை வளர்த்தி எடுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டேஜ். ரொம்ப ப்ரொஃபஷனலாக பாடுறாங்க அப்படி நாங்கள் நினைக்கல. இருந்தாலும் உங்களோட மேக்ஸிமம் கொண்டு வர நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. விஷயம் ஆல் தி பெஸ்ட். நல்ல சிங்கர் நீங்கள் நல்ல மேனேஜ் பண்ண பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு எடுத்ததுக்காக எங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களுக்காக உங்கள் போத்தி சூப்பர் ஸ்டோர் பேஸ்மெண்ட் 1 நம்ம அடித்தளம் 1 இயங்கி வருகிறது. டிசம்பர் 1 31 வரை நீங்க 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பரிசு பொருட்கள் ஸ்லோகன் கண்டெஸ்ட்ல வின் பண்ணா வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சர் கிரைண்டர் எல்லாமே 1ஆம் தேதி பரிசாக வழங்கப்படும். இந்த போட்டியோட இறுதி போட்டி வந்து 1ஆம் தேதி வருகின்ற 1/1/2022 அன்று நடைபெறும். அதில் டாப் 3ல வர முதல் கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போத்திஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ்ங்கிற பட்டமும் 25,000 ரூபாய் ரொக்க பரிசும், 2வது வருபவருக்கு 15,000 ரூபாய் பரிசும், 3வது வருபவருக்கு 10,000 rupees பரிசும் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கண்டஸ்டன்ட் போயிடுவோம். நம்பர் 11 G29 பூஜா ஃப்ரம் SAV ஸ்கூல் தோவாளை. அற்புதமான பாட்டு பாடறியேன் படிப்பறியேன் ஃப்ரம் சிந்து பைரவி. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன். எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கவில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏனறியேன் எழுத்தறியேன் திருவக நானறியேன். கவலை ஏதுமில்லை ரசிக்கும் வீட்டு கூடி சேருக்கோ சேர வேணும் அதுக்கும் பாட்டு படி என்னையே பாரு எத்தனை பேரு தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடு. சொன்னது தப்பா தப்பா சொன்னது தப்பா தப்பா ரகத்து கொலுசு என்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்தில சொன்னதப்பா அம்மி அரைச்சவ கும்மி அடிச்சவ நாட்டு போறத்தில சொன்னதப்பா. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் எழுத்துவக நானறியேன். எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கவில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணம்
சரி கம மம பாப தனி நீரி ச ரே ச சரி சரி த பாப தனி தனி கம கம சரி கம கம பத பாப தனி சரி கம சரி மரி மரி நின்னே சோதகிர மனசோன தயரா மரி மரி நின்னே சொல்லிட நீ மன சோத தயராதோ மரி மரி நின்னே மரி மரி நின்னே. ரொம்ப ஃபஸ்ட்டு இளையராஜா சாருக்கு என்னோட இது நம்மளை பார்க்குற சான்ஸ் இல்லை இந்த சேனல் வழி தெரியுமான்னு தெரியல. ரொம்ப ஒரு ஃபேன் நான். அப்போது சிந்து பைரவிங்கிற மூவியில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப டாப். சார் நேத்திக்கு பாடின தண்ணி தொட்டி கூட ரொம்ப டாப் சாங். அப்போது பாடலியின் சாரமதி ராகத்தில் உள்ள சாங் இது ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். உங்களுக்கு என்ன ராகம் தெரியுமா? தெரியாது. எதுக்கு அது கேட்டேன்னா, இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் இந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்ல கோச், நல்ல ஒரு டியூட்டர் கிடைச்சா ரொம்ப வேறு லெவல். இது பாடுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள், ஆனால் ரொம்ப பிரமாதமாக பாடுவீங்க. ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப டல்லாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வந்துடும். இப்போ நானாலும் ஆர்கெஸ்ட்ரா லெவல் நல்லா தாழ்ந்திருந்து என்னோட வாய்ஸ் ரொம்ப மேலே இருந்ததுன்னா ஒரு கான்ஷியஸ் ஆகிடும். கான்ஷியஸாக போய் அவங்களோட பாட்டு வந்து அடி வாங்கி போகும். அந்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணி நல்லா பாடினீங்க. ஸ்வரஸ்தானம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் அதை தான் நான் வாட்ச் பண்ணேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பூஜா அழகான வாய்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட் வாய்ஸ். இந்த பாட்டு யார் பாடினாங்க தெரியுமா? யார் பாடினது? சித்ராமாவோட ரொம்ப ஃபேமஸான அழகான சாங். எவ்வளோ தடவை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த பாட்டு எடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப அப்புறம் ஸ்வரங்கள் இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த பிரீத்திங்கோட கரெக்டாக பாடலாம். அந்த மாதிரி இந்த எச்சி விழுங்குறது கொஞ்சம் அது கவனிச்சானா அது வரும். நீங்கள் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் இல்லை யாருமே, ஸோ அது கண்டிப்பாக வரும். ஆனாலும் நீங்கள் கவனிச்சா அதையும் கூட கிளியர் பண்ணி பாடிடலாம். ஸ்வரஸ்தானம் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ யூ ஆர் ஸ்போர்ட்ஸ் செலக்டட். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? இப்போ இந்த ப்ரோக்ராம் கூட போயிட்டு இருக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் உங்களால் ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள் ப்ளீஸ். நாங்கள் பேப்பரில் பார்த்து தான் வந்தோம். எனக்கு வந்து மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. சூப்பர் சிங்கர் போயிருக்கோம். நாங்கள் எங்கள் பொண்ணை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. பாடவே விடலை அவங்க. அந்த பாட்டை பாடுற பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. அவள் பயந்து ரொம்ப 5th கூட்டிகிட்டு போனான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்லா சான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ஸோ இதுதான் எங்கள் போர்ட்டிஸ்க்கு ரொம்ப பெருமையான விஷயம். சூப்பர் சிங்கர் அதெல்லாம் இல்லை, சங்கீதம் தெரியாமல் உங்களுக்கு எவ்வளோ. நான் முன்னாடி இவ்வளோ நேரம் என்ன நினச்சிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எங்கள் போர்ட்டிஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். கண்டஸ்டன் நம்ம வந்து கூப்பிட போகிறது நம்பர் 12. கரெக்டு தானே? ஸ்ரீ செண்பகவள்ளி, செயின்ட் ஜோசப் ஸ்கூல், சுசீந்திரம். அம்மா என்று அழைக்காத மண் படத்திலிருந்து பாட வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள்.
செண்பகவல்லி, நீ இந்த சாங் செலெக்ஷன் பண்றதுக்கு காரணம் என்ன? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன பாட்டு பாடுனீங்க? ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நல்லா பாடுனீங்க. லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன பாட்டு பாடுனீங்க? பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாடுனீங்க. அதுக்கு முன்னால நான் என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து இப்போ சுசீந்திரம் இந்த மாதிரி இடத்துல அப்படியே சார் சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்க இங்க வந்து நாங்க எடுக்கிறது பிக் பண்ணி எடுக்கிறதே ஒரு ஹாப்பியா நினைக்கிறோம், எல்லாமே பெரிய இடங்கள்ல உள்ளதான். அப்போ நாங்க வந்து எக்ஸாம்பிள் உள்ளதான் வச்சிருப்போம். எனக்கு நீங்க ட்ராக் செக் பண்ணும் போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க இந்த சாங் வந்து செலக்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. நீங்க நல்லா பாடுவீங்க, ஏது அதுல அப்படியே அவரோகணத்துல உள்ள நோட்டெல்லாம் உங்க வோக்கல்ல கேட்குது. ஆனா அபிராமி சிவகாமி அங்க வந்து டியூனே வந்து அதான் இல்லை. அபிராமி சரணம் பாடுங்க. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சீர்துண்டு நான் தானம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் ஆக்சுவலி இதுல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. அந்த நீங்க அபிராமி சிவகாமி அந்த இடத்துல இருந்து திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா, அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. நம்ம கேட்கணுமே. சரணம் ரெண்டாவது ஒரு சரணம் வச்சு கூட இதோட பாடுறேன் சார். செகண்ட் சரணம் நம்ம ஃபர்ஸ்ட் சரணம் தானே இப்போ நம்ம பாடுறோம். ரெண்டு ஒரே அது கேக்குது. பெர்ஃபெக்ட். எல்லாரும் கை தட்டலாம். அந்த லாஸ்ட் எண்டிங் நான் என்ன சொல்றேன்னா, அப்படியே நீ சனிதப மகரிசான்னு இறங்கி வர, அப்படியே சனிதப மகரிசா அம்மா நினைக்க அப்படியே வர பெர்ஃபெக்ட். ஆனா அந்த அபிராமி சிவகாமியில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பிஜிஎம் முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்றேன்லாமா அந்த இடத்துல ஒரு துணை வேண்டும். அத பாடுங்க. அருள் வேண்டும் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. சாங் கேட்டு பாருங்க, நிறைய சங்கதிகள் உண்டு. அங்கெல்லாம் நிறைய சங்கதிகள் உண்டு. அந்த இடத்துல சில இடங்கள் மிஸ் ஆகுது. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல கரெக்டா அவரோட சங்கீதம் வருது கரெக்டா. நல்லா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். மேல் போர்ஷன் எடுக்காதீங்க. இவ்வளவு ஃபீமேல் சாங்ஸ் இருக்கு, எடுத்துக்கலாம்ங்கிறது என்னோட ஒரு கருத்து. நீங்க சொல்லுங்க. செண்பகவல்லி, நீங்க பிரமாதமான ஒரு சிங்கர். உங்களோட த்ரோட் வந்து எல்லாமே நல்லா பேசுது. அவங்க மீன் பண்ணுறது எனக்கும் நானும் அவ்வளோ சிலது பார்த்து வச்சுருக்கிறேன். டியூனும் வந்துட்டு ப்ராப்பராகிட்டு வரல. அதனால என்னென்னா அது ஸ்ட்ரக்சர் மாறின மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் வெளியில் கேட்குறவங்களுக்கு. ஓகே மக்களே, அல்லாமல் அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப கிஃப்டட் பர்சன். உங்களோட அந்த ஒரு மெயில் சாங் எடுத்து இவ்வளோ போல்டாக நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பாடுறது பெரிய விஷயம். நல்ல த்ரோ இருக்குது உங்களோட வாய்ஸில். நீங்கள் நினச்சா இன்னும் நல்லா காப்பி பண்ணி நல்லா பெஸ்ட்டாக பாட முடியும். பார்க்கலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். சாகர் அவர்களுக்கு வந்து நம்ம அஸ்வத் சாகர் அவர்களுக்கு அந்த பார்ட்டிசிபன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அந்த ஷீல்டும் நம்மளோட ஜட்ஜி பானு மேடம் கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாம் ஒரு கைதட்டலாம். 13 அபிநய் ஸ்ரீ செயின்ட் ஜோசப் கான்வென்ட்ல இருந்து வராங்க. சுசீந்திரம் போட்டு வைத்த காதல் திட்டம்.
நாங்கள் போட்டு வைத்து காதலிட்டோம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா I love you என்று சொன்னார் பொன்மணி விஷம் போல ஏறும் இந்த காதல் கேட்காத love song ஒன்று கேட்கின்ற நேரம் இன்று மாமா பார்க்காத honeymoon ஒன்று பார்க்கின்ற வேலை இன்று மாமா பயம் விட்டு புது புரட்சி நடத்தலாம் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா I love you என்று சொன்னார் பொன்மணி இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ் கொண்டு இருவர் செல்லும் பஸ் like success காலை மாலை கிஸ் கிஸ் நாங்கள் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி ஓஹோ காதலா I love you என்று சொன்னார் பொன்மணி மேஜிக்கல் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீங்க போன தடவை செந்தூரா சாங் பாடினீங்க தானே? நான் அப்போவே உங்களை கேட்ச் பண்ணிக்கிட்டேன் உங்க வாய்ஸ்க்கு. நல்ல கரெக்டான சாங் தான், உங்களோட பிச்சுக்கு கரெக்டான சாங் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஓகே கண்மணி அந்த மாடுலேஷன்லாம் நல்லா இருந்துச்சு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. எனக்கு இந்த பாட்டு மோஸ்ட்லி நல்லா பிடிக்கும். ஆனால் எனக்கு இந்த சவுண்டு வராது. ஓகே, ஆனால் அபிநயஸ்ரீ சமத்தா பாடுறீங்க, நல்ல வாய்ஸ், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயம் அதெல்லாம் இல்லை, நீங்களே அதில் இறங்கி நல்லா ஆடியன்ஸை என்ன சொல்கிறது திருப்திப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்குது அபிநயஸ்ரீக்கு, நல்ல டேலண்ட். ஓகே, காட் பிளஸ் யூ. அவங்க நீங்கள் தானே என்கிட்ட இந்த பாட்டு செம்மையா அந்த ஆட்டிடியூடு அப்படியே இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஆடிஷனில் பாடினது நான் உங்களோட பெரிய ஃபேன். அந்த பாட்டை மட்டும் பல்லவி மட்டும் நான் தான் எனக்காக பாட முடியுமா? பாட்டு பேச கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ உயிரும் நீ வண்ணம் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ பலநாள் கடவே ஒரு நாள் நடவே ஏக்கங்கள் நான் அதான் கேட்டேன், நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு பாடுறப்ப பார்த்தீங்கன்னா சத்தமே இந்த பாட்டு சத்தம் மட்டும் தான் வந்துச்சு. இன்னைக்கு இதுதான் இந்த பாட்டோட முக்கியமான இந்த பாட்டோட ஆட்டிடியூட் அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பாட்டு பாடுறப்ப அந்த ஃபுல் என்ஜாய்மெண்ட். ஸோ ஒரு ஸ்வீட் நியூஸ் கூட இருக்கு, அவங்க ஸ்பாட் செலக்ட். செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா செங்கால்கள் பூவும் தேரா மாறி நாம்பு வைத்து ஒன்றாய் காற்றிலே தாயா செந்தூரா சேர்ந்து செல்வோம் செந்தூரா செங்கால்கள் பூவும் தேரா ஒன்றாய் காற்றிலே தாயா செந்தூரா. ஸோ அடுத்த கண்டஸ்டன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 14 வர்ஷா ஆர்ஜே SRKBV ஸ்கூல் குலசேகரத்துலேருந்து வராங்க. மலைக்கண்ணு டீம்ல இருந்து செந்தூர் போய் 16 வயசு.
சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொன்னாயோ செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொன்னாயோ செந்தூர பூவே. தென்றலை தூதுவிட்டு ஒரு சேதிக்கு காத்திருப்பேன் கண்களை மூடவிட்டு இந்த கனவிலே நான் இருப்பேன் கன்னிப் பருவத்தில் வந்த கனவிதுவே என்னை இழுக்குது அந்த நினைவதுவே நல்ல பூவே தென்றல் காற்றே என்னை தேடி சுகம் தருமோ செந்தூர பூவே செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொன்னாயோ செந்தூர பூவே செந்தூர பூவே. அது எங்க டாப் ரேஞ்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து லைட் மியூசிக்ல வந்து இந்த பாட்டை ஒருத்தர் நல்லா பாடினாலே அவர் பெரிய சிங்கர்னு சம்மதிச்சிருவோம். அப்படிப்பட்ட சம்மதிக்கக்கூடிய அளவு வசந்திய காலம் அந்த பாட்டை பாடுவாங்க. நாங்கள் அப்படி கேட்டு மெய் சிலிர்த்து போயிருக்கோம். அவ்வளவு இது பாட்டு. இன்னொன்று இளையராஜா சாரா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பாட்டு இது. ஸ்ரீதேவி அந்த மாதிரி மிகப்பெரிய இதில் உள்ள ஒரு பாட்டு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாடுனீங்க. குற்றமா இதில் சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்திருக்கதே வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு ஒர்க்கு. அந்த ரிஸ்கான ஒர்க்கில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நல்லா பாடுனீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஏன்னா இனிமேல் அது சம்பந்தமானவங்க சொன்னா நல்லா இருக்கும். வருஷா இந்த சாங் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ராப்ளம் டியர் என்னன்னா காம்படிஷன் வருமோ அதுக்கு மழோட பிச்சு தாழோட எல்லாமே பார்ப்பாங்க. ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா தான் இருக்குது. பட் அது ஆர்கெஸ்ட்ரா காலம் ஷார்ப்பாகி போகுது. ശബ്ദം ഒരു കടുക് അളവിൽ. അപ്പോൾ അത് മാച്ച് ഇല്ലാത്ത மாதிரி ஒரு டெண்டன்சி. அதர்வைஸ் பின்ன மைனூட் சங்கதி இதில் இருக்குது. ஜானகியம்மா நல்லா பாடியிருப்பாங்க. ஸோ அதை இது பாட்டு சூஸ் பண்ணும்போது அவங்க ஜட்ஜஸ் எதிர்பார்ப்பாங்க. இந்த தென்றலை தூது விட்டு பாடுங்க. கொஞ்சம் ஓப்பனா, கொஞ்சம் கூட ஓப்பனா வாய் ஓப்பன் பண்ணி பாட முடியுமாமா? ஒரு சேதிக்கு கண்களை மூட வைத்து இந்த கனவினில் நான் மிதப்பேன் கன்னிப் பருவத்தில் வந்த கனவிதுவே. பாட சொல்றேனாமா உன்னோட வோக்கல் பவர்க்காக தான். அந்த நல்ல ஒரு இது சரியா நல்லா பாடி இருக்கீங்க. நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் போத்திஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்குபவர்கள் பசுமர் நல்லெண்ணெய், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா, SGR 777 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் விக்கீஸ் ஸ்விஸ் ரோல். ஞாபகம் வச்சுக்கோங்க, சூப்பர் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா அந்த பசுமர் நல்லெண்ணெய் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சரி, அவங்க தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து பாட கூப்பிட போறது நம்பர் 50 ஆஃப் நிகிதா, செயின்ட் ஜோசப் கான்வென்ட் நாகர்கோயிலேருந்து வராங்க. தினாட்டியம் வந்து மச்சான பாத்தீங்களா பாட்டு? அப்பவே நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க, அதே மாதிரி பாடுங்க. ஓகேங்களா? வாழ்த்து. லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ மச்சான
നികിത നല്ല സോങ് സെലക്ഷൻ ഡിയർ അത് സ്റ്റാർട്ടിങ്ങിലുള്ള അതിൻ്റെ സംഗതി അങ്ങനെ ഉണ്ട് മക്കൾ പാടുമ്പോൾ പ്ലെയിൻ ആയിട്ട് കേട്ട് ഇത് ഒരു എക്സാമ്പിൾ ഈച്ച് ആൻഡ് എവറി ലൈനിൽ നികിത പാടുമ്പോൾ എനിക്കിത് ஃபீலாகி பிகாஸ் அந்த மைனூட் சங்கதிகள் இல்லை ரொம்ப எதிர்பார்க்கல சகலம் கொஞ்சமாவது நீங்கள் போட்டால் இல்லை மார்க் இங்கே போடணும் உண்மையாகவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பாடணும்னு நினைக்கவே இல்லை பட் நல்லா கேட்டு பாடினா இன்னும் நல்லா பாடி நல்ல சவுண்ட் உங்களுக்கு வெள்ளிச்சரம் பொன்னாக்கிலெல்லாம் நம்ம நல்ல ரேஞ்ச் அதெல்லாம் நல்லா போச்சுது நீங்கள் பாடணும் என்னம்மா நல்ல விஷயம் ஓகே பஸ் நல்லா ஆல்வேஸ் பார்ப்போம் தேங்க்யூ பாருங்க இந்த ப்ரோக்ராம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குன்னா நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்கே நின்று கேட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க எங்களோட மேனேஜர்ஸ் இன்சார்ஜஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் முருகன் போய் ஸ்டேஜுக்கு வாங்க, மலைக்கண்ணன் வாங்க, தினா இங்க வாங்க, ஜெயந்தி வாங்க, நீங்களும் வாங்க. ஒரு நம்ம எனக்கு ஒரு நேம் தெரியல நம்ம ஸ்டாஃப் வாங்க, பாஷா வாங்க, இப்போ வீடியோ எடுத்துட்டு வாங்க. இது எல்லாத்துக்கு மேலே ஒரு ரசிகர் டெய்லி வந்து நின்று இருக்காரு, அவர் தான் சூப்பர் ஸ்டோர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் வாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கரவோசம் எழுதுலாம் எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட ஒரு கொஸ்டின் சூப்பர் ஸ்டோர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட சூப்பர் ஸ்டோருக்கு எதுக்கு கஸ்டமர் வரணும்? வாங்க உள்ள வாங்க. நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களா, டெய்லி பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒருத்தராவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க. வீட்டுல எங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா உங்க சூப்பர் மார்க்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் மார்க்கெட்டை வந்து இயக்குனதுக்கான முக்கியமான காரணம் ஒரு சரவணகுமார் தான். அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாம். நீங்க என்ன கேட்டீங்கன்னா நிறைய எதுக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற கடையை விட்டு வரணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சர்வீஸ் சார். சர்வீஸ் பண்ணுவாங்க, குவாலிட்டி, ப்ரைஸ். வேற காய்கறிகள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக மலிவில் இருக்குது சார். கம்பேர் டு மார்க்கெட் எது பெஸ்ட்டாக இருக்குமோ குவாலிட்டியாக இருந்து வைக்கிறோம். விலையில கம்மியான விலையில கொண்டு போட்டு இப்போ நிறைய 50% ஆஃபர்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். இது எங்களோட இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, ஏகப்பட்ட ரசிகர் மட்டுமே இருக்கு எங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கான காரணம் அவர் தான். வாழ்த்துக்கள். எங்கள் டீம் நிறைய உழைச்சிருக்காங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பட் ஒரு ஸ்பெஷல் கண்டஸ்டன்ட் ஜெஷ்மா லென்சி லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்லேருந்து வராங்க. தினா டீம் வந்து
லாஸ்ட் கண்டஸ்டன்ட். பட் கண்டிப்பா இவங்க லாஸ்ட் பெஸ்டா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிமாங்க. அந்த மாதிரி பொடி நடையா போறவரை அந்த பாட்டு பாட வராங்க. வாழ்த்துக்கள். பொடி நடையா போறவரே பொறுத்திருங்க நானும் வரேன் வேணாய வீராப்பு. குத்துப்பாட்டுக்குள்ள வருகிறது கொஞ்சம். மற்றபடி எல்லா இடமுமே வந்து அவளோட வோக்கலுக்கு கோய் வந்து நல்லா பிடிச்சிருந்தான். நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இது. அதெல்லாம் கரெக்டா அந்த ஒரு ஸ்டேஜ்ல பாடுறதுக்குள்ள எஃபிஷியன்ட், ஒரு ஸ்டேஜ்ல பாடுறதுக்குள்ள ஃபுல் பவர் உங்களுக்கு இருந்தது மாதிரி இருந்தது. ஆனா கண்ணு மூடிட்டு கேட்கும் போது அந்த வாக்கல் அந்த வாய்ஸுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. திருச்சிட்டே பாடுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஜெஷ்மான் எம்சி சமத்தா பாடுறீங்க, லாஸ்ட் பாடுறீங்க. இவ்வளவு நேரம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த ஒக்கல் கோட் ரெஸ்ட்ல இருக்கும், ஏசி ரூம், அப்போ நமக்கு வாய்ஸ் கொஞ்சம் ரெஸ்டா இருக்கும். அதெல்லாம் மீறி நீங்க ஒரு சிரிச்ச முகத்தோட ஆடியன்ஸை மிங்கிள் ஆகி நீங்க பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேஸ் மாத்திரோட உங்களோட சாங் கூட பக்கா இருந்துச்சு. எனக்கு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டியர் பாப்பா. நீங்க நேற்று பாட வர முடியல, அதுக்கான காரணம்னு சொல்லுங்க. எங்க பாட்டி இறந்து நான் வந்து அது வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதை மீறி நீங்கள் நேற்று டைம் கேட்டு இன்னைக்கு வந்து பாடினதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கைதட்டு. அந்த டெடிகேஷன் இந்த மாதிரி குழந்தைகள் தான் நான் எதிர்பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. வந்துட்டாங்க, பட் அவங்க வீட்டில் பெரியவங்க ஒருத்தவங்க தவறிட்டாங்க. நேற்று ஃபோன் பண்ணி அவங்க சொல்லிட்டு வரலன்னு சொல்ல சில சமயத்தில் சிலர்லாம் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, நான் முடிச்சா இன்னைக்கு வருவோம் இல்லைன்னா வரமாட்டோம் அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு காம்பெட் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவங்க பாட்டி கவர்னதுக்கப்புறம் இன்னைக்கு காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சின்சியாரிட்டி நீங்கள், அதாவது நான் சொல்லி நீங்கள் ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இல்லை, நீங்கள் பாடின பாட்டுக்கு ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களை சின்சியாரிட்டி. ஆமாம், நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா மற்றவங்க அப்படின்னா அது ஒரு சிம்பதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் அதனால தான் சொல்லலை. ஸோ வாழ்த்துக்கள், இதுதான் நீங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஒரு இந்த மாதிரியான ஒரு துக்க காரியம் இருந்தாலும் அந்த போட்டியில் நம்ம வந்து பாட்டுங்கிற ஒரு ஆவலை நான் ரொம்ப பாராட்டுறவங்கள. நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பாடையாக வருவீங்க. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீண்டும் போத்தீஸ்
8 தளங்களுடன் நிமிர்ந்து மீண்டும் போத்தீஸ் நிற்கிறது. நம்ம அடித்தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போத்தீஸ் சூப்பர் ஸ்டோர் இயங்கி வருகிறது. பல்வேறு விதமான ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, வந்து பாருங்கள். நம்ம சாரி செக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. 6th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், லக்கேஜஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாத இந்த நம்ம வழங்கும் நாகர்கோவில் போத்தீஸ் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்குவது பசுமார் நல்லெண்ணெய், கோல்டு மெடல் ஆயில், பேபி மசாலா, எஸ்ஜிஆர் 777 ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் வெங்கிஸ் பிஸ்ரோ. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜட்ஜஸாக வந்து ஏற்கனவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எலிமினேஷன் சொல்ல முடியாது, வாய்ப்பு கிடைக்காத சில குழந்தைகளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொடுப்பாங்க. முதல்ல அவங்க மேடம் வசந்தி மேடம் வேற வந்து ஸ்பாட் செலக்ஷன் இருக்கு. 2 பேர் பாடினாங்க. அது வந்து என் வானிலே ஒரே வெண்ணிலா. யாருங்க இது? என் வானிலே. வாங்க வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். சரிங்களா, தேங்க்யூ. ஒரு கரவோசம் பண்ணலாம் ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மாதிரியான பார்ட்டிசிபேட்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொடுக்க போகிறாங்க. என்னோட ஃபேவரட் சீரியல் யூடியூப்ல பார்த்துருங்க, சூப்பராக பையன் சின்ன வாருங்கள். நீங்களும் ஏதோ ஒரு இதை மிஸ் பண்ணிக்கலாம், திரும்ப ஒரு வயக்காடு வாய்ப்பு கிடைக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து நன்றி சொல்வதற்கான நேரம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டு வந்து எல்லாருக்கும் சிறப்பாக பாடினீங்க. இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதற்கு முழு முதல் காரணமாக விளக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு எம்டி முருகேஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்தந்த ஃப்ளோரில் நின்று பொறுமையாக கேட்டு சர்வீஸும் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கி போகிறப்ப சார் நீங்கள் நல்லா பண்ணீங்க சார், நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்ற என்னோட எம்ப்ளாயிஸ், எங்களோட எம்ப்ளாயிஸ், நம்மளோட எம்ப்ளாயிஸ், அவங்க தான் கண்கள் முகங்கள் எல்லாமே. அவங்களுக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட மேனேஜர்ஸ், இன்சார்ஜஸ், எங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகப்பெரிய நன்றியை வந்து நம்மளோட ஜட்ஜஸ் எவ்வளவு பொறுமையா வந்து மழையிலும் அடாது மழை பெய்தாலும் எனக்கு இந்த தீபம் ஏற்று நேரம் அந்த பாட்டு தான் நீங்க ஒரு புயல் மழையோ அந்த மாதிரி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரிட்டோ சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நம்ம திவ்யா மேம் அவங்களுக்கு 2 நாள் தான் வந்தாங்க. அவங்க வீட்டில் பேசுவாங்க, அது சங்கீதத்திலே பேசுவாங்கன்னு தெரியல, அதிகமாகவே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். சின்ன கோயில் சித்ரா, நம்ம நாஞ்சில் ஜூனியர் சிங்கர்ஸ் அவர்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய நன்றி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள். நீங்கள் தான் இந்த ப்ரோக்ராம் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ நேரம் உட்கார வச்சு அவங்க மோட்டிவேட் பண்ணி பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியோட கதாநாயகர்கள் நீங்கள் தான். கதாநாயகர்கள் எல்லாமே இந்த செல்ல குழந்தைகள் தான். உங்களுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ அபிநயா, சரிங்களா, ஆசைய காதல தூது விட்டு ஸ்பாட் செலக்டட். வாங்க, வாழ்த்துக்கள் எல்லாம் கைதட்டலாம். அடுத்து ஆஷா தேவி, என் வானிலே ஒரே வெண்ணிலா. மேலே ஏறிடுங்க, மேலே ஏறுங்க. நீங்களாம் கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா நல்லா சீரியஸாக இருக்கக்கூடாது, சரியா, நல்லா சிரிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோபிகா, அழகிய கண்ணே, அந்த பாட்டு பாடினாங்க. வாங்க, வாழ்த்துக்கள். முருகேஸ்வரி, என்னை தொட்டு அள்ளிக்கொண்டு, வாங்க வாங்க ப்ளீஸ். அடுத்து பூஜா, பாடறியேன் படிப்பறியேன். வாங்க. அபிநயஸ்ரீ, போட்டு வைத்த காதல் கலைஞர். ஓகே, சூப்பர். ஜிஷ்மா லின்சி, இன்னைக்கு அவங்க தான் ஹீரோ எல்லாமே கம்ப்ளீட்டா. அவங்க வந்து பாடுறது வந்து வீண் போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் ஸ்பாட் செலக்டட். மற்றவங்களுக்கு வந்து இப்போ நேற்று பாடினவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, இன்னைக்கு பாடினவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஸ்கோர் பேசிஸா நாளைக்கு கூப்பிட்டு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ அடுத்த இதில் போகிறப்ப வைல்ட் கார்டு அந்த ரவுண்டில் உள்ள கண்டஸ்டன்ஸ் சேர்ந்து பாடுற மாதிரி இருக்கும். ஜட்ஜஸ் என்னன்னு முடிவு பண்ணிட்டு நான் அவங்க சொல்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கண்டிப்பாக செலக்ட் ஆக நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ தூரம் உட்காந்து குழந்தைலாம் தூங்க வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஜட்ஜஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நாகர்கோவில் போத்தீஸ் வழங்கும் நாஞ்சில் ஜூனியர் சிங்கர் இணைந்து வழங்குவோர் கோல்டு மெடல் அக்மார்க் ஜிஞ்சலி ஆயில், பசுமார் நல்லெண்ணெய், பேபி மசாலா, விங்கீஸ் மற்றும் ஸ்ரீ கணேஷ் ராம்சின் 777 பிராண்ட்.